ஹாய். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் பாண்டியனும் சரவணனும் கடைக்கு கிளம்புறாங்க. அப்போது கோமதி தடுக்கிறாங்க. வேண்டாங்க, ஆல்ரெடி நம்ம குடும்ப விஷயம்லாம் ஊர் பூரா பரவி சந்தை சிரிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா சரவணனை கொலையாக கொன்னுடுவாங்க. கேள்வி கேட்டு கேட்டு வேணாம், சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறாங்க. பாண்டியன், நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், வீட்டிலே அடைஞ்சிருந்தா அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால தான் நான் அவனுக்கு ஒரு டைவர்ஷன் இருக்கட்டும் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு சரவணனை. அப்புறம் சாப்பாடே செய்யல போலங்க வீட்டில். கோமதி மோஸ்ட்டாக வெளியவே வாங்க மாட்டாங்க, வீட்டிலே தான் சாப்பிடுவாங்க. பட் பாண்டியன் கதிர்கிட்ட காசு கொடுக்க பார்க்குறாரு, சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு வெளியிலேருந்துன்னு சொல்லி. கதிர், இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவரை தான் இப்போது சம்பாதிக்கிறாரு இல்லையா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயில் உடஞ்சி போய் உக்காந்துருக்காங்க. மீனாவுக்கு கால் பண்ணி அவங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக மீனா வர்றாங்க மயில் வீட்டுக்கு. இந்த ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்கல. இதனால் மீனாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருந்தால் சரி தான். மயில் உடஞ்சி போய் உக்காந்துருக்கிறத பார்த்து மீனா வருத்தப்படுறாங்க. மயிலுக்கு இருட்டு ரூமில் ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது. மீனாவை பார்த்ததும் போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனாவை. சிஸ்டர்ஸ்னால் இப்படி இருக்கணுங்க. ஒருத்தங்களுக்கு பிரச்சனைனா இன்னொருத்தங்க ஆறுதலாக இருக்காங்க. நிறையா ஃபேமிலிஸில் அப்படி இருக்கிறதில்ல. பழசெல்லாம் நினச்சி மீனா பழி வாங்கல, ஆறுதலாக இருக்காங்க மயில் அக்காவுக்கு. அழாதீங்கக்கா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க அம்மா, என்ன பண்ணுறதும்மா, உனக்காச்சும் பார்க்கணுன்னு தோணுச்சு, ரொம்ப சந்தோஷம், வந்ததுலேருந்து இப்படி தான் அழுதுகிட்டே இருக்கா, இதனால் இவளுக்கு என்னமோ ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மயில் மீனாக்கிட்ட நல்லா விசாரிக்கிறாங்க. வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க, மாமா என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. பாரு, இவளுக்கு வந்தால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, இருந்தாலும் இவளுக்கு பாரு இன்னும் பாசம் போகலைன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா கறி. வீட்டில் என்ன மீனா நடந்துகிட்ருக்கு, எல்லாருமே விவாகரத்து தான் கரெக்டான முடிவுன்னு சொல்கிறாங்களா, மாமா என்ன சொல்கிறாங்க, யாராச்சும் மாமாவை சமாதானப்படுத்துகிறாங்களா, என் வாழ்க்கை அவ்வளோதான் இல்லை மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க மயில். அவங்க அப்பா இருந்துட்டு, என்னம்மா நாங்கள் எம்ஏ படித்தோன்னு சொல்லி வேலைக்கு அனுப்பணுமா, கல்யாணம் தானே பண்ணி கொடுத்தோம், அதுவும் இல்லாமல் வயசு கூட ரொம்ப வித்தியாசம் இல்லை, 2 வயசு தான், அதுக்கு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பிரச்சனையே வயசோ இல்லை படிப்போ இல்லை, நீங்கள் அதை மறைச்சி கல்யாணம் பண்ணது தான் பிரச்சனை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு மீனா சொல்கிறாங்க. எப்படியாச்சும் என்னை இந்த வீட்டை விட்டு தள்ளிட்டா போதும்னு எவ்வளோ போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ என் வாழ்க்கையே நாசமாக போச்சுன்னு மயில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் பல டைம் யோசிச்சிருக்கேன் மீனா, உண்மையை சொல்லிடலான்னு. அப்போல்லாம் கூட இவங்கக்கிட்ட கேட்டப்போ இவங்க முடிஞ்ச வரைக்கும் வெளியே சொல்லாமல் ஓட்டுன்னு என்னை தடுத்துட்டாங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மற்றவங்கக்கிட்ட சொல்லனாலும் பரவாயில்லக்கா, நானும் ராஜியும் உங்ககிட்ட க்ளோஸாக தானே இருந்தோம், எங்ககிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம், நம்ம யோசித்து ஏதாச்சும் பண்ணியிருக்கலான்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. நிறையா சந்தர்ப்பம் இருந்துச்சுக்கா, நீங்கள் வேலைக்கு போன்னு மாமா சொன்னப்போ கூட நீங்கள் தயங்குனீங்க, அப்போ கூட நான் கேட்டேன், அப்போ கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் மறைச்சிட்டிங்களேக்கா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க மீனா. ஆமாம் மீனா, சொல்லியிருக்கணும், என்னோட தப்பு தான், அவங்கக்கிட்ட ஒரு பொய், ராஜிக்கிட்ட ஒரு பொய், அத்தை மாமா கிட்ட ஒரு பொய், அவர்கிட்ட ஒரு பொய்ன்னு ஒருத்தர்கிட்டையும் ஒரு பொய் சொல்லி ஒரு டைமில் நான் யார்கிட்ட என்ன சொன்னேன்னு எனக்கே குழம்பிருக்கு. அவ்வளோ பொய் சொல்லி வாழ்ந்திருக்கேன் இவ்வளோ நாளாக. பெற்றவங்க சொல்கிற பேச்சை மட்டும்தான் கண்ணை மூடிட்டு கேட்டேன், அதனால தான் இந்த நிலமையில் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறது மீனா, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான், நான் இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வாழவே முடியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. டிவோர்ஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லைக்கா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எடுத்தோம் கவுத்தோன்னு யாரும் அந்த முடிவுக்கெலாம் வர மாட்டாங்க, நீ பயப்படாதீங்கன்னு தைரியம் சொல்கிறாங்க. மயில் இல்லை மாமா அன்றைக்கே வாய் விட்டு கேட்டுட்டாரு டிவோர்ஸுன்னு, அப்போ அவ்வளோ ஆழமாக நான் அவங்கள காயப்படுத்தியிருக்கேன்னு தானே அர்த்தம், கண்டிப்பாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாருன்னு தோணுதுன்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. அது ஏதோ கோவத்தில் கேட்டிருப்பாங்கக்கா, அவ்வளோ சீக்கிரம்லாம் மாமா அந்த முடிவுக்கு வர மாட்டாங்க, நீங்கள் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லி தைரியம் சொல்கிறாங்க மீனா. நம்ம வீட்லேயும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது, நீங்கள் தைரியமாக இருங்கக்கான்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. மயில் திரும்ப வேறு வழியில் அப்ரோச் பண்ணலாமான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க மீனா கிட்ட. அக்கா, நீங்கள் முதல்ல அமைதியாக இருங்க, கொஞ்ச நாள் போகட்டும், தானாக எல்லாம் சரியாயிடும், இதையே நினச்சி அழுதுட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்கக்கா,
காலப்போக்கில் தானாக எல்லாம் மாறும். முதல்ல சரவணா மாமா உங்கள் மேலே கோவமாக இருக்கார், அதெல்லாம் சரியாகட்டும். தானாக இதுக்கு என்ன முடிவுன்னு தானாக தெரியுங்க்கா, நீங்கள் அழாமல் இருங்கன்னு சொல்லி தைரியம் சொல்கிறாங்க. ரொம்ப ஆறுதலாக இருக்குது மீனா நீ வந்ததுன்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணால் எடு மீனா, நீயும் எடுக்கலைன்னா எனக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. அப்போ கூட உங்கள் அம்மா கறி நகை விஷயத்த சொல்லிடாதீங்கம்மா வெளியேன்னு சொல்லி சைக்கிள் கேப்பில் விட்டு போடுறாங்க. இங்கே பாண்டியனும் சரவணனும் போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போகலான்னு வண்டியை நிறுத்துகிறாங்க போல். அங்கே டீ கடைக்காரரும் விடலை. அவரும் கேட்குறாரு, என்னப்பா வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் உண்மையா, நான் கேள்விப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியனுக்கு கடுப்பாகுது. ஏன் டீ கேட்டால் டீயை மட்டும் கொடுன்னு சொல்லிவிட்டு டீ வாங்கிட்டு போயிடுறாரு. சரவணன் தள்ளி போய் நின்றுக்கிறாங்க. விடுப்பா, ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, நம்ம மேலே எந்த தப்பும் இல்லாத வரைக்கும் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக கோமதியோட சின்ன அண்ணங்காரன் வந்துடுறான். கூட வந்தவங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசி பாண்டியனையும் சரவணையும் ஒம்புக்கு இழுக்கிறான். பாருடா, நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அவமானம் நடந்திருந்தால் தூக்கில் தொங்கியிருப்பேன், இல்லைனா ஒரு வாரம் வெளியே வராமல் இருந்திருப்பேன். இவன் பாரு வெள்ளியும் சொல்லியுமா தெரிஞ்சிட்ருக்கான்னு சொல்லி பாண்டியனை குத்தி காட்டுறான். பாண்டியன் சண்டைக்கு போகலான்னு போகிறப்போ சரவணன் தடுத்துடுறாங்க. ஆல்ரெடி பட்ட அவமானமே போதும்ப்பா, வீட்டுக்கு முன்னாடியே இங்கே வேற வேணுமா, நம்ம பாட்டுக்கு நாம் போகலாம்ப்பான்னு சொல்லி மல்லு கட்டின பாண்டியனை இழுத்துட்டு ஓடிட்டான். ராஜி வந்து குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கதிர் வந்து கேட்குறாரு, லஞ்சும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ எது கஷ்டப்பட்டு குக் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, டிஃபனே காலையில் வெளியே தான், லஞ்ச் நான் எதுவும் சிம்பிளாக பண்ணிடுறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறப்போ, அம்மா உள்ளே இருக்காங்க அத்தை, அவங்க சாப்பிடாம அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் பார்க்குறேன் என்னன்னு சொல்லி கதிர் போகிறாரு. எவ்வளோ நாளுமா இதையே நினச்சி அழுதுகிட்டே உடம்ப கெடுத்துப்ப, வந்து சாப்பிடு, நீ தான் எங்கள் வீட்டோட ராணி, நீயே இப்படி உடஞ்சி போய் உக்காந்துட்டா யார் வந்து குடும்பத்தை பார்ப்பா, இதை விட எவ்வளோ பிரச்சனை நீ பார்த்துருப்ப, தைரியமாக தானே எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு கதிர் ஆறுதலாக பேசுகிறாரு. டேய் பாருடா, எனக்கு எவ்வளோ கஷ்டனாலும் நான் தாங்கிப்பேன், ஆனால் என் பையன் வாழ்க்கைக்கு எதுனா என்னால் தாங்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப அலறாங்க. எப்படிடா நம்ம குடும்பத்தை ஏமாற்ற மனசு வந்துச்சு அவளுக்கு, எவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, குழந்த விஷயத்துலலாம் பொய் சொல்லியிருக்காங்க, எந்த பொண்ணாவது அப்படி சொல்லுவாளா, கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிடலான்னு நினச்சிட்டாளா, இந்த உண்மையெல்லாம் வெளியே வராதுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, நம்மளை பார்த்தா அவ்வளோ ஏமாந்த சோனகிரி மாதிரி தெரியுதா, எப்படிடா இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சாங்க, நான்லாம் உங்கள் அப்பா கிட்டே எதுவுமே மறைச்சதில்லடா, உங்கள் கல்யாண விஷயம் ஒன்று தான் நான் மறைச்சிருக்கேன், அதை கூட ஒரு சில தடவைலாம் உங்கள் அப்பா ஃபேஸை பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும், ஆனால் இவங்க இவ்வளோ பொய் சொல்லி எப்படி இவ்வளோ நாளாக நிம்மதியாக இருந்திருக்காங்க, அடுத்து என்ன ஆகும்டா, என் பையன் வாழ்க்கை அவ்வளோதானா, போச்சா, எல்லாமே முடிஞ்சதா, தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்சோண்டா, ஊரில் இல்லாத பொண்ணை பிடிச்சி அவள் தலையில் கட்டி இவ்வளோ மோசக்காரியாக இருக்காளே, அவன் வாழ்க்கையே போச்சு, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப தலையில் அடிச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா நீ அமைதியாக இருமா, எல்லாம் சரியாயிடும் காலப்போக்கில், நீ முதல்ல வா வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்போ கூட சாப்பிடலங்க, கதிர் தான் ஊட்டி விட்டுட்ருக்காரு. இங்கே காந்திமதி ஸ்டோர்ஸில் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பழனிவேல் ஏதோ சிந்தனையில் இருக்காங்க. வர்ற கஸ்டமர் கேட்குற பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. என்னங்க அது ஆல்ரெடி வந்துடுச்சு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, கவனம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை சித்தி, அங்கே இருக்க கவனம்லாம் அப்படின்னு சொல்கிறதோட முடிச்சிடுறாங்க இந்த எபிசோடை.